வணக்கம் விவஸ், வெல்கம் பேக். இப்போ இதுக்கு ரொம்ப நாள் வீடியோ போடல. அப்புறம் அந்த மூவி ரொம்ப லேட்டாக போடணும், அதாவது மூவி ரிவ்யூ ரொம்ப லேட்டாக போடணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. விஷயம் என்னன்னா, ஆக்சுவலாக நான் 15 அதாவது 14th நான் படம் கருப்பு படம் ரிலீஸ் ஆக நினச்சேன். டிலே பண்ணதில் நான் பொறுமையாக விளையாண்டுட்டு நான் படத்தையே மறந்துட்டு விட்டேன். ஆக்சுவலாக அப்போ தான் 2 நாளுக்கு முன்னாடி 1 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அறக்க பறக்க போய் ஓடி போட்டு பார்த்து இப்போ அதாவது அறக்க பறக்க போய் தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து டக்குன்னு இப்போ ரிவ்யூ போட்டுருக்கேன். அண்டு பேசும்போது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா கோல்டு இருக்குது, ரொம்ப ஹெவி கோல்டு. அதை கண்ட்ரோல் பண்ணி தான் வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு படத்தில் பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 2 பேர் ஆர்ஜே பாலாஜி அண்ட் சூர்யா 2 பேருமே படத்தோட பெஸ்ட் பாயிண்ட் தானே 2 பேர் தான். 2 பேர் படத்தை தூக்கி செதுக்கிருக்காங்க. படத்தை செதுக்கிருக்காங்கன்னா 2 பேர் தான் படத்தில் மெயினாகவே இருக்காங்க, வேறு யாரும் கிடையாது. படத்தில் பாசிட்டிவ் பாயிண்ட் போகும்போது ஆர்ஜே பாலாஜி தான். ஆர்ஜே பாலாஜி அவருடைய அந்த அதாவது ஆக்டிங் ஸ்கில்ஸை தாண்டி ஒரு டைரக்ஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி அவர் நிரூபிச்சார். ஏன்னா நான் ப்ரீஸாக பார்த்தோம், அந்த மூக்குத்தேவன் பார்த்தேன். பசங்களாம் எனக்கு மூக்குத்தேவன் கான்செப்ட் பிடிச்சிருந்தத அந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே, அந்த படத்தோட ப்ரெசன்ஸெல்லாம் எனக்கு எதுவும் பிடிக்காது. ஏன்னா கொஞ்சம் மொக்கையாக வச்சுருப்பானுங்க, எனக்கு பசங்களை பிடிக்காது. ஆனால் இந்த படத்தையும் அதே நினப்பில் போய் நான் கொஞ்சம் ஹைப் கம்மி பண்ணி தான் பார்த்தேன். அதை சீரியஸாக சொல்கிறேன், அந்த படத்தில் பண்ண மிஸ்டேக் இந்த படத்தில் அவர் சரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் அவர் அந்த படத்தில் இருக்கிற அந்த மைனஸ் எல்லாம் இந்த படத்தில் ப்ளஸ் ஆகிடுது. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ப்ளஸ் பண்ண சூர்யா ஆக்டிங். வழக்கம் போல் பர்ஃபார்மன்ஸில் சூர்யா எந்த குறையும் வைக்கல. பர்ஃபார்மன்ஸை நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பாயிண்ட் பார்க்கும்போது சூர்யா பர்ஃபார்மன்ஸு, கேரக்டர் ஆர்க்கு, பக்கத்தில் ஹீரோயின் வச்சுருக்காங்க. த்ரிஷா த்ரிஷா இதை வச்சுருக்காங்க படத்தில், ஹீரோன்னு வச்சுருக்காங்க த்ரிஷான்னு சொல்லி. ஆனால் சத்தியமாக சொல்ல, இந்த படத்தை அவங்க தேவையே இல்லை. அந்த படத்தில் அவங்க இந்த படத்தில் மெயினாக தூக்கி நிற்கிறது படத்தில் யாருன்னா, ஃபர்ஸ்ட் சூர்யா, செகண்ட் ஆர்ஜே பாலாஜி, தேர்டுன்னு பார்க்கும்போது பெருசாக இல்லை, 2-3 கேரக்டர்ஸ் மட்டும்தான். அந்த வக்கீலை சொல்லலாம், அவர் ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு ரொம்ப அதிகமாக ஸ்க்ரீன் டைம், அதாவது ஒரு ஸ்டோரி ரைட்டிங்ஸில் அவர் பெருசாக எதுவும் கிடையாது. டேரக்டர் ஜட்ஜ் ஆகுதுல, அவருக்கு ஸ்டோரி ரைட்டிங்ஸில் பெருசாக எதுவும் போகல. வராது, ஏதோ வில்லன் மாதிரி ஒரு கேரக்டர் உட்காராது, அவருக்கு பண்ண ரோலை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடாரு. இந்த படத்தில் மெயினாக நமக்கு தெரியுது சூர்யா, ஆர்ஜே பாலாஜி மட்டும்தான். அதை தாண்டி பேச யாருக்கும் பேச கேரக்டர் டெவலப்மெண்ட் சொல்லி பேச கொடுக்குற 2 பேர் தான் ஃபோக்கஸ் பண்ணி படம் ஃபுல்லாக போயிருக்கு. ஆனால் இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த மாஸ் சீன்ஸு, இந்த மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அது சூர்யா எழுந்திரியும் சரி, அந்த கதை கான்செப்ட், முக்கியமாக கான்செப்ட் படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஆனால் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மெயினில் ஒன்று யோசிச்சு, இத்தனை வாட்டி டைப் பண்ணி ஹிட்டு கொடுக்காத சூர்யாவும் சிவகார்த்தியும் திடீர்னு காந்தாரா படத்தை பார்த்து ஹைப் ஆகிட்டு இந்த நம்மளும் காதல் கான்செப்ட் எடுக்கலாம், எடுத்து படத்தை ஹிட் பண்ணிடலாம்னு நினச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இவங்க காதல் கான்செப்ட் ஃபஸ்ட்டு ஒரு 30 minutes to 1 hour கிட்ட, 30 to 35 minutes நினைக்கிறேன். 30 to 35 minutes இந்த படம் காட் கான்செப்டே உங்களுக்கு ஃபீல் கொடுக்காது. உங்களுக்கு காட் படம் பார்க்குறீங்க ஃபீலே கொடுக்காது. ஃபர்ஸ்ட் 30-35 minutes ஸ்டோரி கொஞ்சம் போகும், அதுக்கப்புறம் சூர்யா என்ட்ரி வரும். வந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கும்போது சாதாரண படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். காட் கான்செப்டில் ஒரு மேஜிக்கான படம், ஃபேண்டஸியான படம் உங்களுக்கு எதுவும் தோணாது. நினைப்பீங்க ஏன்னா படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இது காட் படம் மாதிரி சும்மா ப்ரமோஷன் ஆகும்போது காட் கான்செப்ட் யூஸ் பண்ணலாங்களோ டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் தான் திடீர்னு காட் கான்செப்ட் கேட்டு இதை டக்குன்னு ட்விஸ்ட்டாக கொண்டு போய் நல்லா என்ஜாய்மெண்ட்டை படத்தை ஒரு ஃப்ளோவில் போயிட்டானுங்க. ஆனால் இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் அதான் சொன்ன மாதிரி ஆர்ஜே பாலாஜி, சூர்யா, அந்த படத்தில் கான்செப்ட் நல்லா கொண்டு போய். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் மேலே சொல்ல போனேன், இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் வேற லெவல். மூக்குத்தேவன் பார்த்து போச்சு போய் இந்த படத்தை பார்த்தா அவ்வளோ ஜாலியாக என்ஜாயபுல்லாக நல்லா ஃப்ளோவில் ஒரு ஃபன்னாக போகுது. அதான் இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு காட் கான்செப்டில் ஒரு ஃபன்னான படம், நல்லா ஜாலியாக கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணணும்னு இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். ப்ளஸ் பாயிண்ட் அவ்வளோங்க. மைனஸ் அதே சொன்ன மாதிரி தான். இந்த படத்தில் காட் கான்செப்ட் வந்திருந்தாலும் இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவ் என்னன்னா, ஒரு அட்ரினல் புஷ் ஆனது ஃபர்ஸ்ட்டு ஒரு 30 to 35 minutes தான் வரும். அதான் சொன்னல, அந்த காட் கான்செப்ட் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க, சாதாரண மனுஷன் மாதிரி காட்டிடுவாங்க. அதனால மட்டுமே நம்மளுக்கு ஒரு அட்ரினல் புஷ் ஃபர்ஸ்ட்டு ஒரு 30 to 35 minutes 40 minutes கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லா சீனுமே நமக்கு அட்ரினல் புஷ்ஷாக இருக்காது, ஃபன்னாக தான் பார்ப்போம். ஜாலியாக உட்காந்து ராஜா பாஜு பண்ண, அதுக்கு சூரிய ஆப்போசிட் பண்ண, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சண்டை, சும்மா ஃபன்னாக சண்டை போடுறவங்க தவிர ஒரு அக்னி புஷ் ஒரு என்ன சொல்லுவாங்க,
படம் பாசிட்டிவாக போயிடும். அவன் என்ன போதும் டக்குன்னு அவன் அது இல்லை நம்ம பண்ண சொல்லி ஹீரோ முன்னாடி யோசிச்சு வச்சு அதுக்கு ஏதாவது கவுண்ட் டக்குன்னு கொடுத்துருவாரு. ஸோ இதான் சொன்ன அர்ஜுன் புஷ் இல்லை படம் செகண்ட் ஹாஃப்ல பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணால் நெகட்டிவாக போச்சு, நெகட்டிவாக அர்ஜுன் புஷ் நெகட்டிவாக போச்சு. செகண்ட் ஹாஃப்ல பாசிட்டிவாக போனதால இந்த படத்தில் ஒரு இம்பாக்ட் எதுவும் கொடுக்க மாட்டேன், இம்பாக்ட் கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் நீ ஜாலியாக கொஞ்சம் பார்க்கலாம், அது ஒன்று தான். இந்த படத்தில் வேற என்ன ப்ளஸ்னா ஏகப்பட்ட ரெஃபரன்ஸுங்க. படத்தில் ஆர்ஜியபால் ரெஃபரன்ஸாக குட்டி தீர்த்துருக்காரு. இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும், டைலாக் சில இடத்துல சூர்யாவுக்கு மொத்தம் சில அந்த டைலாக் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் ஆகல, டைலாக் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் ஆர்ஜே பாலாஜி சொல்லி ஆர்ஜே நிரூபிச்சார், நான் ஆர்ஜே என்ன டைரக்ஷன் பண்ணாலும் என்ன ஆக்டிங் பண்ணாலும் நான் ஆர்ஜே, நான் இப்படி தான் வாயில பேச்சு வரும்னு சொல்லி ஐயோ வாயத்தோதான் பா கன 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 ஏதோ ஒன்று ஒரு ஃப்ளோவில் போயிட்டு ஒரு டைலாக்ஸ் எல்லாம். சூர்யாவுக்கு மட்டும் டைலாக் கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. ஆனால் ஆர்ஜே பாலாஜி எனக்கு டைலாக்ஸே தேவையில்லை, நானே ஃப்ளோவில் பேசணும்னு சொல்லி ஃப்ளோவில் அதிகத்தை போட்டு ஆர்ஜே நிரூபிக்கிறார். நல்லா டைரக்ஷன் பண்ணாலும் ஒரு ஆர்ஜேன்னு சொல்லி நிரூபிக்கிறாரு. இதை தாண்டி வந்து ப்ளஸ்ன்னு சொல்லி மைனஸ் சொல்லு. படம் சிம்பிளாக நல்லா தான் இருக்குது, ஓகே பார்க்கலாம். சூர்யாவுக்கு ஒரு சின்ன கம்பேக்குன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதை தாண்டி ப்ளஸ்ன்னு சொல்லி எதுவும் கிடையாது. ஆனால் ஓப்பா சொல்லிக்கிறேன், படம் நல்லா தான் இருக்குது, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு ஸ்டார்டிங் ஒரு 30 to 35 minutes 40 minutes அர்ஜுன் புஷ் இருக்கும், கொஞ்சம் இம்பாக்ட் வரும், நல்ல ஒரு மூச்சு வாங்க பார்க்குற மாதிரி சீன் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபன்னாக போகும். ஸோ நீங்கள் ஃபன்னியான படத்தை பார்க்கணும்னு நினச்சி மட்டும் போய் பாருங்கள். கடவுள் கான்செப்ட் நல்ல இமோஷனாக இருக்கணும், நல்ல டீப்பாக மெசேஜாக கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்குது மெசேஜ் இருக்குது. ஆனால் ஆர்ஜே அதனால அவர் ஆர்ஜே தானே டேரக்டர். ஸோ அவருடைய ஸ்டைலில் ஆர்ஜே எப்படி ஃபன்னாக பேசுவாங்களோ கலாய்க்கிற மாதிரி அதே, அதாவது ஒரு ஆர்ஜே டேரக்ட் பண்ண எப்படி படம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆர்ஜே எப்படி டேரக்ட் பண்ணுவாங்களோ படம் ஃபன்னாக போகாமல் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இதை தாண்டி பத்தில் ப்ளஸ் மாதிரி சொல்லி பேசுறதும் கிடையாது. அண்டு வேலை சொல்கிறதுக்கு இல்லை ப்ளஸ் இது ஆக்சுவலாக நிறைய கண்டென்ட் இருக்குது ஆன்லைனில். இந்த யூடியூப் பற்றி பேசலாம் பார்த்தேன், பாஷா பற்றி பேசலாம் பார்த்தேன். ஆனால் என்ன விஷயம்னா கிளிப்பு போட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துருக்கேன். ஸோ நான் கிளிப்பு கட்டினோடனே எல்லா கண்டென்ட்டும் திரும்பவும் டெய்லி வீடியோ வீடியோ வர, அதாவது கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். இப்போதைக்கு ரிவ்யூ இந்த மாதிரி முக்கியமான ஏதோ ராஜபாலன் அந்த மாதிரி முக்கியமான கான்செப்டை மட்டும் அப்போதைக்கு பேசினேன். மற்றபடி கொஞ்சம் பிரேக் எடுத்துருக்கேன். ஸோ நான் வீடியோ போட்டுக்கிறேன், மூவி ரிவ்யூ என் மைண்டில் தோட்ட ராசா உங்களுக்கு சொல்ல நினச்சேன், அவ்வளோதான். அது தாண்டி எதுவும் கிடையாது. கிளிப்பு கட்டவும் கன்சிடர் வீடியோ. That's all the way, guys. Goodbye.